கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஏற்கனவே 3 பொண்ணுங்களோட வாழ்க்கை போயிட்டு அநியாயம். இன்னும் இருக்கிறவங்களை பறி கொடுக்க நாங்க விரும்பல. அதான் உங்களுக்கு தேடி வந்தாங்க. நீங்களும் இப்படி சொல்லிட்டீங்க. சாரி ரகு, என்னால முடியாது இந்த கேஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. தயவு செய்து கிளம்புங்க. ரகு, ஏன் நீ அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா? நீ வா கிளம்பு, நாங்க போ. இந்த கேஸ் நானே முடிக்கிறேன். நான் அப்பவே சொன்னேன் தானே ரகு, என்னெல்லாம் நம்பி நம்ம எதுக்கு வந்தோம்? நம்மளே இந்த கேஸ் பார்த்துக்கலாம். இனி நம்ம தான் இந்த கேஸை முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார். சரி வாங்க சார் போ. என்ன அடி, அப்பா மண்டை வலிக்குது. அம்மா யோ எழுந்திரியா, எம்மையில இருந்து. என்னடா நடந்த? செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு என்ன நடந்து என்று கேட்கிறானே இவன். ஐயோ எலும்பியா, இல்ல எம்மையில படுத்து உருண்டு கொண்டு. என்னடா நடக்குது இங்கே? காத்துல அடிச்சிருக்கும் வெற்றி. டேய், வாயில் நல்லா வந்துடும், பேசாம போய். சார் சார், உனக்கு என்னையா பிரச்சனை இப்ப? அங்க பாருங்க சார். எங்க? வெளியால பாருங்க சார். வெளியே என்னையா இருக்கு? ஒன்றுமே இல்லையே. உனக்கு வர வர பைத்தியம் முத்திட்டு நினைக்கிறேன். அது 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 வந்து இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. இங்க நிக்காம சீக்கிரமா கிளம்புங்க. ஏன் பாலா இப்ப வித்தியாசமா நடந்து கொள்றான்? காணாததுக்கு இந்த ரகும் அவனை மாதிரியே நடந்து கொள்றான். வெற்றி, உன்னை போன்னு சொல்றேன் தானே, எழுந்து கிளம்பு. வாங்க சார், இங்க இருக்கோம், நான் சீக்கிரமா போய். பாலா, உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஆனா என்கிட்ட மறைக்கிறா. எவ்வளவு பேர் உயிர் ஆபத்துல இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாத வரைக்கும் நல்லதுதான். இப்போதைக்கு நீ கிளம்பு. வெற்றி, என்ன பாலா, கூப்பிட்டியா? நான் இந்த கேஸ்ல உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன திடீர்னு? அப்ப வேணாங்கிறியா? நோ நோ, வா வா. அப்போ கிளம்பு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நீ. இவன் நம்மளை அனுப்புறதுலேயே குறிக்கோளா இருக்கனே, என்னவா இருக்கும்? என்னப்பா ரகு, உங்க பாலா வாருன்னு சொன்னேர், இன்னும் மாலை காணல. வீடு தேடி போய் கூப்பிட்டு இருக்கோம். வர இருப்பேரா சார், இப்ப வந்துருவியா? வீடு தேடி போனவங்களையே அவன் ஒழுங்கா கவனிக்கல. எப்படா போவோம்னு விரட்டி அடிட்டு இருந்தான். வருவானா அவன்? எனக்குடா நம்பிக்கை இல்லை ரகு. வருவேன் சார், பாலா சார் அப்படி இல்லை, நம்பிக்கை இருக்கு. என்ன வச்சு என்னை பத்தி தான் கழிச்சிட்டு இருக்கீங்களே? பாத்தீங்களா சார் வந்துட்டேர், நான் சொன்னேன் தானே. ஆமா ஆமா பார்த்தேன். ஹாய் பாலா. ஹாய்லாம் இருக்கட்டும், இந்த கேஸோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் சொல்லு. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே பாலா. சரி வெற்றி, ஃபோரன்சிக் ரிப்போர்ட் என்ன சொல்லு? அது வந்து சார், ஃபோரன்சிக் டாக்டர் நேர் நாங்கள் கொடுத்த 3 டெட் பாடியிலும் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இல்லையாமட்டு சொன்னேன் சார். ஃபிங்கர் பிரிண்ட் இல்லையா? ஓம் பாலா, ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. கீரியோட பாடியில மட்டும் ஒரு சின்ன முடி இருக்குன்னு ஃபோரன்சிக் டாக்டர் சொன்னேர். அது காலேஜில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸோட டிஎன்ஏல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன். எல்லா கேர்ள்ஸோட டிஎன்ஏயும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுப்பிட்டீங்களா? ஓம் சார், அனுப்பிட்டோம் நாங்கள் நேற்று. சரி, ஓகே. பாலா, ஃபோரன்சிக் ரிப்போர்ட்லையும் எந்த தகவலுமே கிடைக்கல. நோ எவிடன்ஸ். எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் இந்த கேஸை எப்படி மூவ் பண்ண போகிறா பாலா? அதை நான் ஈஸியாக மூவ் பண்ணலாம். நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். என்ன சொன்ன நீ? இந்த ஹாஸ்டலை பற்றி பக்கத்தில் எதுவும் விசாரிச்சனியா? என்ன சொல்கிறாங்க? அதை பற்றி எதுவுமே நீ என்கிட்ட சொல்லலையே. பக்கத்தில் நான் இன்னும் விசாரிக்கல பாலா. சூப்பர்டா, நல்ல போலீஸ்டா நீ. சரி சரி, கோச்சிக்காத, வா போய் விசாரி. ரகு. எஸ் சார். நீங்கள் எங்கள் ஸ்டேஷன்லேயே இருங்க. ஹாஸ்டலில் எதுவும் பிரச்சனைடா உடனே கால் பண்ணி சொல்லுங்க எங்களுக்கு. நாங்கள் கிளம்புறோம். ஓகே சார். இதுதானா வெற்றி ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கிற வீடு? ஓம் பாலா, சரிவா உள்ள போய் விசாரி. உள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு கூப்பிட்டு பாடுறான். திறந்த வீட்டில் ஏதோ போகிற மாதிரி உடனே போகிறா. நான் போலீஸ்,
போலீஸ்ண்டா அப்படித்தான் பாங்க. நோண்டிட்டு சொல்றத செய். சார், யாராவது இருக்கீங்களா? யார் நீங்க? யார் வேணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ளே வரலாமா சார்? இங்கே ஒரு நல்லவன் இருக்கான், நீங்கள் உள்ளே வாண்டுகிட்ட தான் வருவானா? ஓகே, வாங்க உள்ள. சார், நாங்கள் போலீஸ். ஓகே ஓகே, சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த ஹாஸ்டல் பற்றி உங்ககிட்ட விசாரிக்கணும் சார். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா? என்ன, இந்த ஹாஸ்டல் பத்தியா? ஏன் ஹாஸ்டல் பற்றி கேட்டோன்னே ஷாக் ஆகிறீங்க நீங்கள்? ஷாக் ஆகிற அளவுக்கு அங்கே என்ன இருக்கு? அந்த ஹாஸ்டல்ல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கு சார். எப்படி சொல்கிறீங்க? ஒரு நாள் நைட் தூக்கம் வரலன்னு எங்க வீட்டு மாடிக்கு போனோம். அப்போ அந்த ஹாஸ்டல் மாடியில ஒரு பையனும் பொண்ணும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்துல பார்த்ததுல அவங்க கட்டுப்பிடிச்சி அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க திரும்பி என்ன பார்த்தாங்க. அவங்க கண்கள் என்னோட கண்கள் ஒருத்தரை உன்னிப்பா பார்த்துக்கிட்டோம். அவங்க 2 நிமிஷத்துல அவங்க என் பக்கத்துல வந்துட்டாங்க சார். இதயமே நின்று போச்சு. பதறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டேன் சார். அந்த பையனும் பொண்ணும் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? எனக்கு தெரியாது சார், நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல. ஓ, உங்கள் தகவலுக்கு நன்றி சார். வெற்றி வா போ. பாலா, வேற எதுவும் கேட்கலையா? அதுதான் அவருக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேரே. கிளம்பு. சரி, ஓகே. என்னடா இந்த அங்கிள் இப்படி சொல்றார்? எனக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்குடா, ஒன்றுமே புரியலை. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு ஹாஸ்டல் இருக்கா போய் பார்த்தாதான் நமக்கு புரியும்டா. நாளைக்கு ரெடியா இரு, ஹாஸ்டல் போய் பார்க்கணும். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் பாலா, கேட்கலாமா? என்ன? இந்த கேஸில் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கலை. நான் கிளம்பும்போது டோர் என் மேலே மோதிச்சு. மோதின உடனே நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன் அப்படி? கண்டிப்பா தெரிஞ்சுக்கொள்ளணுமா? ஆமாம், சொல்லு. சில விஷயங்களை உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது வெற்றி. எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும், சொல்லு பாலா. உன் பின்னாடி இப்ப ஒருத்தங்க நிக்கிறாங்க, அதான்னு சொல்லு பாப்போம். என்ன, ஏன் பின்னாடியா? டேய் பைத்தியம், ஏன் பின்னாடி யாரும் இல்லடா. உன் கண்ணுக்கு அது தெரியல, தெரியும் போது இந்த கேஸ் முடிஞ்சிரும் வெற்றி. பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காதடா. பாய், நாளைக்கு ஹாஸ்டலில் மீட் பண்ணுவோம்.